வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். மறைவழி என்னும் ஆங்கில கதையை தழுவிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது மறைவழி என்னும் ஆங்கில கதையை தழுவிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. என்ன நூல் அப்படின்னா மனோன்மணியம். மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா மனோன்மணியம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க. எந்த நூலை தழுவி அப்படின்னா மறைவழி இல்லை ரகசிய வழின்னு சொல்லுவாங்க. ரகசிய வழி. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா லிட்டன் பிரபு. லிட்டன் பிரபு இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மறைவழி இல்லை ரகசிய வழி இந்த நூல் எழுதியிருப்பாங்க. அந்த ஆங்கில கதையை தழுவி எழுதின நூல் என்ன அப்படின்னா மனோன்மணியம். இந்த மனோன்மணியம் நூல் வந்துட்டு எதை தழுவி, அதாவது எதை தழுவி எழுதுறாங்கன்னு கேட்டால் மறைவழி. யார் எழுதியிருப்பாங்கன்னா சுந்தரம் பிள்ளை இருக்காருல்ல, சுந்தரம் பிள்ளை எழுதியிருப்பாரு. மனோன்மணியம் ஆசிரியர்னா சுந்தரம் பிள்ளை. எந்த நூலை தழுவி எழுதியிருப்பாங்க அப்படின்னா மறைவழி அப்படின்ற லிட்டன் பிரபு எழுதியிருப்பாருல, அதை தழுவி எழுதியிருப்பாங்க. இது வந்துட்டு எப்போ வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா 1891 வந்துட்டு இந்த நூல் வெளியிட்டிருப்பாங்க. 1891 வந்துட்டு வெளியீடு. இந்த மனோன்மணியம் இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரு நாடக நூல். நாடக நூல். அடுத்து ரச்சனைய மனோகரம். ஆசிரியர்னா ஹச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை எழுதியிருப்பாரு. இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிறித்துவ கம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறித்துவ கம்பர். ரொம்ப முக்கியமானது. தேமாவணி ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியும், வீரமாமுனிவர். தேமாவணியில் வந்துட்டு 3 காண்டங்கள் இருக்கும், 36 படலம் இருக்கும், 3615 பாடல்கள் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒன்றும் இல்லை, மறைவழி அப்படிங்கிற ஆங்கில கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் என்னன்னு கேட்குறாங்க, மனோன்மணியம். மறைவழி அப்படிங்கிற நூலை யார் எழுதியிருப்பாங்களா, லிட்டன் பிரபு. அதை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா சுந்தரம் பிள்ளை. என்ன பேரில் மொழிபெயர்த்திருப்பார் அப்படின்னா மனோன்மணியம்ட்டு. எப்போ வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா 1891. இது ஒரு நாடக நூல், ரொம்ப முக்கியமானது. மனோன்மணியம் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல். அடுத்து சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே இங்கே நல்ல செடி இளைப்பாரிடமோ என, இது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கே நல்ல செடி இளைப்பாரிடமோ, இது யாருடைய கூற்று அப்படின்னா சாலை இளந்திரையனோடது. சாலை இளந்திரையன் ரொம்ப முக்கியமான வரிகள் இது. பாரதிதாசன் இருக்கார் இல்லையா, அவரோட சிறப்பு பேர் என்னென்ன அப்படின்னா பாவேந்தர்னு சொல்லுவாங்க. புரட்சி கவின்னு சொல்லுவாங்க. அடுத்து பகுத்தறிவு கவின்னு சொல்லுவாங்க. பகுத்தறிவு கவி. பாரதிதாசனை பாவேந்தர் அப்படின்னு யார் அழைச்சிருப்பாங்க அப்படின்னா பெரியார் அழைச்சிருப்பாரு. புரட்சி கவின்னு யார் அழைச்சிருப்பாங்கன்னா அண்ணா அழைச்சிருப்பாங்க, அறிஞர் அண்ணா. ரொம்ப முக்கியமான நூல் இதில், அதாவது சிறப்பு பெயர்களில் ரொம்ப முக்கியமானது. தாரா பாரதி இருக்கார்ல, இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன். சிறப்பு பேர் என்னன்னு கேட்டால் கவி ஞாயிறு. கவி ஞாயிறு. சுரதா இருக்கார்ல, சுரதாவோட சிறப்பு பேர் என்ன அப்படின்னா ஓமை கவிஞர்னு சொல்லுவாங்க. ஓமை கவிஞர். சுரதா வந்துட்டு திருக்குறளை பற்றி ஒரு மேற்கோள் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் அப்படின்னு வந்துட்டு திருக்குறளையும் திருவள்ளுவரையும் போற்றிய சொல்லியிருப்பார். யார் அப்படின்னா சுரதா. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் அப்படின்ட்டு யார் சொன்னாங்கன்னா சுரதா சொல்லியிருப்பாங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா சாதனை பூக்களை ஏந்த முன்னே இங்கே நல்ல செடி தான் நிலைப்பாரிடுமோ அப்படின்னு எதை சொல்கிறாங்க, யார் சொல்கிறாரு, யாருடைய வரி அப்படின்னா சாலை இளந்திரையோடது. ரொம்ப முக்கியமானது இது. அடுத்து
ஜி போப் திருவாசகத்தை மொழிபெயர்த்த, அதாவது எந்த மொழியில் வந்துட்டு மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜி போப் வந்துட்டு திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு திருவாசகம் ஆசிரியர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர். கொஸ்டினில் வந்துட்டு எந்த மொழி, ஜி போப் வந்தாவே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆங்கில மொழி தான் பண்ணணும். ஆங்கில மொழியில் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மொழிபெயர்த்திருப்பார். எந்த ஆண்டை வந்துட்டு திருவாசகத்தை வந்துட்டு மொழிபெயர்த்திருப்பாங்கன்னா 1900 வந்துட்டு மொழிபெயர்த்திருப்பார். 1900 திருவாசகம் வந்துட்டு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். இவரே தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா 1886 திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பார். திருக்குறள். அடுத்து பரிதிமார் கலைஞருடைய தனி பாசுர தொகை. தனி பாசுர தொகை. தனிப்பாசுர தொகை என்ற நூலை வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னா ஜி போப் தான். இந்த தனிப்பாசுர தொகை யாருடைய நூல் அப்படின்னா பரிதிமார் கலைஞரோடது. அவருடைய நூலை வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. இப்போது ஜி போப் வந்துட்டு திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா ஆங்கில மொழி. எந்த வருஷம் மொழிபெயர்த்திருப்பார் அப்படின்னா 1900. இப்போது திருவாசகத்தோட ஆசிரியர் யாருன்னா மாணிக்க வாசகர். இவர் வந்துட்டு திருவாசகத்தை மற்றும் தமிழில் வந்துட்டு மொழிபெயர்க்கல. 1886 வந்துட்டு திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காரு. தனி பாசுர தொகை பரிதிமார் கலைஞருடைய நூலையே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. சொல்லின் செல்வர் என பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. சொல்லின் செல்வர்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா ராபி சேது பிள்ளை இருக்கார்ல அவரை சொல்லுவாங்க. சொல்லின் செல்வர் என போற்றப்படுகிற இல்லை பாராட்டப்படக்கூடியவர் யாருன்னு கேட்டால் ராபி சேது பிள்ளை. இவர் வந்துட்டு முக்கியமான நூல்கள், அதாவது சாகித்ய அகாதமி விருது வாங்கின முதல் நூல் இவரோடது தான். அது என்ன நூல் அப்படின்னா தமிழ் இன்பம். தமிழ் இன்பம். எந்த வருஷம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 1955. 1955 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வாங்கியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது இது. அதாவது முதல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். முதல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டால் தமிழ் இன்பம். ஆசிரியர்னா ராபி சேது பிள்ளை. எந்த வருஷம் வாங்கியிருப்பாங்கன்னா 1955. ராபி சேது பிள்ளையுடைய சிறப்பு பேர் என்னன்னு கேட்டால் சொல்லின் செல்வர். இதே சொல்லின் செல்வன் யாருன்னு கேட்டால் அனுமன். அனுமன் வந்துட்டு கம்பராமாயணத்தில் சுந்தரகடத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அனுமனை வந்துட்டு சொல்லின் செல்வன் சொல்லுவாங்க. சொல்லின் செல்வன். சொல்லின் செல்வர் யாருன்னு கேட்டால் ராபி சேது பிள்ளை. சொல்லின் செல்வன் யாருன்னு கேட்டால் அனுமன். அடுத்து பம்பல் சம்பந்தனா இருக்கார்ல, இவருடைய சிறப்பு பேர் என்ன அப்படின்னா தமிழ் நாடகவியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க. தமிழ் நாடகவியலின் தந்தை. யார் அப்படின்னா பம்பல் சம்பந்தனார். ரொம்ப முக்கியமானது. அடுத்து திருவிக்கா இருக்கார்ல, இவரோட சிறப்பு பேர் என்ன அப்படின்னா தமிழ் தென்றல்னு சொல்லுவாங்க. தமிழ் தென்றல். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா பூக்களில் சிறந்த பூ வந்துட்டு பருத்தி பூ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இவர் மேடை பேச்சில் சிறந்தவராக இருப்பார். யார் அப்படின்னா திருவிக்கா. அப்புறம் தொழிலாளர்களுக்கு வந்துட்டு நிறைய போராட்டங்கள் அவங்க சார்பாக வந்துட்டு நடத்தியிருப்பாங்க திருவிக்கா. அடுத்து யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு வச்சுருப்பாங்க. இவர் வந்துட்டு திராவிட சாஸ்திரி அப்படின்னு ஒருத்தர் அழைச்சிருப்பார். திராவிட சாஸ்திரி. திராவிட சாஸ்திரி யாருன்னு கேட்டால் பரிதிமார் கலைஞர். என்று அழைத்தவர் யாருன்னு கேட்டால் சி.வை. தாமோதரனார் அழைச்சிருப்பார். சி.வை. தாமோதரனார் அழைச்சிருப்பார். ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். இப்போ சொல்லின் செல்வர் யாருன்னு கேட்டால் ராபி சேது பிள்ளை. எந்த வருஷம் வந்துட்டு முதல் சாகித்ய அகாதமி விருது வாங்குச்சு அப்படின்னா 1955. என்ன நூல் வாங்குச்சு அப்படின்னா தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூல் வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஓகே, அடுத்த கிளாஸில் இன்னும் சில முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். நன்றி.